வணக்கம் போலீஸு. உன்னை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நீங்களே நேரில் வந்ததில் சந்தோஷம். ஒரு அதிகாரி வந்திருக்கீங்க, அந்த முட்டா பசங்க எனக்கு மட்டும் சேரை போட்டிருக்கானுங்க. சே, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. சரி நில்லு. என் முன்னாடி பெரிய பெரிய ஆஃபீஸர்களே நிற்கும்போது ஆஃப்டர் ஆல் ஒரு போலீஸ் எஸ்ஐ நீ நிற்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. நான் எப்பவுமே உன்னை விட மேலடா. நீ இப்படி நிக்கிறது என் மனசு கஷ்டமா இருக்குப்பா. ஆனா என் முன்னாடி நல்லவங்களே உட்கார தயங்குறப்போ உன்ன மாதிரி ஃப்ராடு நிக்கிறதுல தப்பே இல்ல. உன் நகை மாதிரி உன் சேரும் போலியா இருக்கு. சேர் ஒஞ்சா இடுப்பு எலும்பு ஒஞ்சிரும்ல. ஆமா, இப்போ எதுக்கு நீங்க வந்திருக்க? ஏன் உனக்கு தெரியாதா? எனக்கு தர்மபுரிக்கு டிரான்ஸ்பர் ஆர்டர். என்னம்மா, எனக்கு பயந்துகிட்டு டிரான்ஸ்பர் ஆகிட்டு ஓடுறியா? இந்த டிரான்ஸ்பரை நான் வாங்கல, சூழ்ச்சி பண்ணி நீதானப்பா வாங்கி குத்துக்கிறா. தெரிஞ்சு போச்சா? பெரிய மனுஷங்களோட மோதனா என்ன ஆகுன்னு இப்ப தெரிஞ்சதா? என்ன நேருக்கு நேரா மோத துப்பு இல்லாம என்ன டிரான்ஸ்பர் பண்ண வைக்கிற நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன். பெரிய மனுஷன் ஆகணும்னா ராஜதந்திரம் டெக்னிக் வேலைகள் எல்லாம் செஞ்சுதான் ஆகணும். நீ தான் பெரிய ரவுடி போலீஸ் ஆச்சே. எங்க சொன்ன மாதிரி என் கடைக்கு சீல் வை பாப்போம். வைக்கிறேன்டா. என்ன வக்கீல் இருக்கிறாங்கிற ஆணவமா? திருட்டு பழப்பு பழகிற உனக்கே இவ்வளவு கொழுப்பு இருக்குதுன்னா எனக்கு எவ்வளவு இருக்கும். பாவம் ஏழப்பட்ட ஜனங்க வேர்வை சிந்தி உழைச்சு கொண்டு வர காசை புடுங்கி தின்றியே, இதான் ராஜதந்திரமா? பணக்காரங்களுக்கு தான் நகைனா கௌரவம், ஆனா ஏழைங்களுக்கு அவசரத்துக்கு உதவுற கடவுள் அது. அடமானம் வைக்க பேங்குக்கு போய் நகையில பாதி அறுக்குன்னு கேள்விப்பட்டு பயந்து உண்ணாண்ட வந்தா நீ அவங்க மேலேயே மோசடி பட்டம் கட்டுறது உனக்கு டெக்னிக்கா? இந்த டெக்னிக்கும் ராஜதந்திரத்துக்கும் மினிஸ்டரும் கமிஷனரும் கூட்டு கலவானீங்க வேற. அத பார்த்து நான் நடுங்கி கை கும்பிட்டு போயிருவேன்னு பாத்தியாடா வெங்காயம். சேர்த்து வச்ச பணத்துல தனக்கோ தான் புள்ளைக்கோ 2 கிராம் தங்கம் வாங்க வந்தா செய்கூலி இல்ல, சேதாரம் இல்ல, சுத்தமான அக்மா இருக்கு, 24 கேரட் அது இதுன்னு போய் சொல்லி உன் இத்து போன நகையெல்லாம் வாங்க வைக்கிறியே, நீ எல்லாம் என்னடா பெரிய மனுஷன்? நான் யாரையும் ஏமாத்தல. முடிஞ்சா போய் நடவடிக்கை எடுத்துக்கோ. நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். நீ பயப்பட மாட்டியா? அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? நீ பண்ற தில்லுமுள்ளெல்லாம் கண்டுபிடிச்சு காலி பண்றவனோன்னு பயந்து தானே எனக்கு இந்த டிரான்ஸ்பரை வாங்கி குத்துக்கிற. இதுதான் என்னோட வெற்றியே. நீ கட்டி வச்சிருக்கிற அதிகார கோட்டையை தாண்டி கேஸ் என் ஸ்டேஷனுக்கு வராத வரைக்கும் நீ தப்பிச்ச. வந்துச்சு கொய்யால வெட்டிப்பேன்னு பார்த்தோம். உன் நகையெல்லாம் போலின்னு எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்ல நிரூபிச்சு உன் கடைக்கு சீல் வைக்கல, என் பேரு மஜிலி குப்பா சத்தியா இல்லடா. நில்லு. இந்த மாதிரி வீரவாசனம் பேசின எத்தனையோ பேரை நான் பார்த்தாச்சு. கண்ணா, அந்த மாதிரி இந்த மாதிரி எந்த மாதிரியும் நீ பாத்திருப்ப, ஆனா என்ன மாதிரி நீ பாத்திருக்க மாட்ட. என் பேய் ஆட்டத்தை நான் ஆரம்பிச்சேன், நீ தாங்க மாட்ட. பார்க்க தானே போற. எனக்கே டிரான்ஸ்பரு, அதுவும் தர்மபுரிக்கு. தங்கம் வாங்க, கோல்டுக்கு வாங்க. அன்பார்ந்த பொதுமக்களே, இன்னும் சற்று நேரத்தில்
தர்மத்தின் தலைவன் எங்கள் பாசமிகு அண்ணன் தொழில்துறை அமைச்சர் நந்தகுமார் அவர்கள் நமது பகுதியைச் சேர்ந்த 5 ஜோடிகளுக்கு தங்க தாலி சீர்வரிசை கொடுத்து இலவச திருமணம் செய்து வைக்கிறார். அண்ணனை வருக வருக என வரவேற்கிறோம். பார்வதி ஆண்ட சொல்லி முதல்ல இவனை சுட சொல்லணும். இவனால தான் இந்த குருதாஸ் இந்த ஆட்டம் போறான். மினிஸ்டர் வந்து போற வரைக்கும் செக்யூரிட்டியில எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது. கிளியர் பண்ணுங்க. எஸ் மேடம். ரைட் மேடம். வாக்கி டாக்கி பத்திரம். செயினை போட்டு கட்டிட்டேன் மேடம். போங்க. தங்கம். மேடம் நாச்சி ஏன் டல்லா இருக்கிற? கோல்டுல தங்கம் வாங்கின மாதிரி இவ்வளவு டல்லா இருக்கிற? நீங்க எங்களை விட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகி போறத நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு மேடம். அட லூசு புள்ள, எதுவுமே நடந்துரும் கிடையாது. யார் எங்க இருந்தாலும் நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். பத்தல உடே கனகம். மேடம் அப்படியே அந்த ஏரியாவை கிளியர் பண்ணுங்க. அங்க யாரும் நிக்க கூடாது. ஓகே மேடம். போங்க. அமைச்சர் வந்துட்டாருப்பா. அமைச்சர் வாழ்க! 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 ஐயா வணக்கம் ஐயா. ஐயா என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் மாலை எடுத்து கொடுங்க. மக்களுக்காக பணி செய்வதே என்னுடைய கடமை. என்றுமே அவர்களுக்கு சேவை செய்ய நான் கடமைப்பட்டிருக்கிறேன். எனது சொந்த செலவில் தங்க தாலி கொடுத்து 5 ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வைப்பதை நினைத்து பார்க்கும்போது எனது நெஞ்சம் நிறைகிறது. இப்பொழுது அமைச்சர் அவர்கள் தாலி எடுத்து கொடுத்து திருமணத்தை நடத்தி வைப்பார்கள். கெட்டிவேலம் ஓம் மாங்கல்யம் தந்துரானேன மம ஜீவன கேதுனா கண்டே பத்னாமி சுபகே ஜீவனரதாம் சுகம் சர்வமங்கள மாங்கல்யே மே சௌபார்த்த சாதகே. ஒருத்தரா வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. நல்லா நான் கிளம்புறேன். வாங்க ஐயா. அமைச்சர் வாழ்க! அமைச்சர் வாழ்க! அமைச்சர் வாழ்க! அமைச்சர் வாழ்க! அமைச்சர் வாழ்க! அமைச்சர் வாழ்க! அம்மா, சார். அன்னைக்கு நிஜனா என்னை காப்பாத்தின? ஆமா சார். பார்க்க அப்புறாணி மாதிரி இருக்கு. இந்த பொண்ணை போய் எதுக்கு அந்த குருதாஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ண சொன்னா? ஏன் சும்மா இருக்கீங்க? மினிஸ்டர் வாழ்த்தி கோஷம் போடுங்கப்பா. அமைச்சர் வாழ்க! அமைச்சர் வாழ்க! அமைச்சர் வாழ்க! அமைச்சர் இந்த பொண்ணு நம்ம கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுது. ஆமாயா ஆமாயா. சரிம்மா நான் வரேன். வரேன். அமைச்சர் வாழ்க! 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 அமைச்சர் அதான் போயிட்டார்ல, அப்படியே நரி மாதிரி ஊழட்டு நிறையறீங்க. பாங்க அது பாங்க. வாங்க வாங்க.
கல்யாணம் நல்ல தடபுடலாம் நடந்துச்சுல்ல? இல்ல தலைவர் நீ ஆமாமா. செம்ம ஹாப்பி தான். போன் வந்திருக்கு பாருங்க. ஆமா. யாரு? ஹலோ மினிஸ்டர் எங்கயா? அம்மா, மினிஸ்டர் உள்ள இருக்காருமா. அந்த ஆளுக்கு இந்த ஈன பொழுப்புலாம் தேவையா? அம்மா, என்னம்மா மரியாதை இல்லாம பேசுற? யார் நீ? கல்யாணத்துல பகுமானமா தாலி எடுத்து கொடுத்தாரே, ஆமா, அதுக்கு என்னப்போ? அந்த தாலி 2 பவுன்ல 1/4 பவுன் தான் மிஞ்சிச்சு. தெரியுமாயா உங்களுக்கு? மீதிலாம் அரக்கா இருக்குயா. என்னம்மா சொல்ற நீ? ஹலோ, என்ன திருட்டு பயலுகளா? எதுக்குடா அந்த மானக்கட்ட பொழப்பு? யாருமா நீ? ஏய், மம்மி பாவம், மம்மி பாவம். ஹலோ, ஏயா இலவச திருமணம்னா இரும்புல தாலி எடுத்து தருவீங்களா? அம்மா நான் ஏமா சாகணும்? ஐயோ, இப்ப என்ன திட்ட போகுதுன்னு தெரியலையே. ஹலோ ஐயோ, காதே கிளியுதே. ஐயோ, எப்பா. சரி, வாங்க மினிஸ்டர் கிட்ட போய் சொல்லுவோம். ஆமா. ஐயா வணக்கம்யா. வணக்கம் ஐயா. ஐயா சொல்லுங்கய்யா. நான் இப்படியா சொல்றது? நீ சொல்லு. நீ முதல்ல சொல்லுயா. ஏதாவது போன் வந்துச்சா? ஐயோ, எப்படி அவருக்கு தெரியும்? கொடுத்த தங்கத்துல பாதி அரக்குன்னு சொன்னாங்களா? என்னையா ஐயா கரெக்டா சொல்றாரு? கல்யாணங்கிற பேர்ல களவாணித்தனம் பண்றேன்னு கழுவி ஊத்துனாங்களா? ஐயா கரெக்டா சொல்றாரு. இந்த பொழப்புக்கு குடும்பம் மொத்தமும் ஆண்டுகிட்டு சாக வேண்டியதானேன்னு அசிங்கமா கேவலமா அருவருப்பா திட்டினாங்களா? இதை எப்படி கண்டுபிடிச்சீங்க? முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிற தொலைநோக்கு சிந்தனை இருக்குன்னு உங்களை எல்லாரும் சொல்றது தப்பே இல்லையா? ஒரு புண்ணாக்கும் இல்ல. உனக்கு வந்த கால் தான் எனக்கும் வந்துச்சு. ஒய் பிளட் சேம் பிளட். ஏ குருதாசு, ஓசி தங்கம் தானேன்னு அரக்க ரொப்பி கொடுத்துட்டேடா. வேற ஏதாவது காரியத்துக்கு வந்து நிப்ப இல்ல, அப்போ உனக்கு இருக்குடா. ஐயோ, அவங்கதையா போன் அவங்கதான் phone பண்றாங்க. பண்றாங்க. இப்ப என்னையா பண்றது? அதான தெரியல. போன் எடுத்தா கண்ணா ஒண்ணு திட்டுறாங்களே. உங்களுக்கு பயமா இருக்கியா? ஐயோ, அனைவருக்கும் போன் வருது. இப்ப என்ன பண்றது? நாம போட்ட போடல எவனும் போனே எடுக்க மாட்டேங்கிறான். ஆமா, ஆமா. நான் சொன்ன மாதிரி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. எதுக்கு மேடம் நன்றி எல்லாம்? நீங்க எங்க ஏரியா பொண்ணு, உங்களுக்கு உதவி செய்யாம வேற யாருக்கு செய்ய போறோம்? அதே இந்த பார்வதி கதையை கேட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டோம் மேடம். பாவிங்க, குழந்தை உயிரோட விளையாடி இருக்காங்களே. அந்த குருதாஸுக்கு பக்கபலமா இருக்கிறதே அந்த மினிஸ்டர் தான். ஆனா இப்ப அவர் அந்த குருதாஸ் மேல செம்ம காண்டா இருப்பாரு. இனி மினிஸ்டர் அவனுக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டாரு. அதான் வேணும். ஆனா கமிஷனர் வீட்ல வேலை செய்யற பொண்ணுங்க யாராவது இங்க இருக்கிறீங்களா? 2 வருஷமா நான் அங்கதாம்மா வேலைக்கு போறேன். கமிஷனரோட ஒய்ஃப் எப்படி? சரியான பிசுனாரி. சம்பளத்தை ஏத்தி தர சொன்னா வாயிலே வடை சுடுது. பேர் தான் கமிஷனர் வீட்டுல வேலைக்காரி. ஒண்ணுமே தேராது. அப்போ நாளைக்கு நீங்க வேலைக்கு போவாதீங்க. ஏன் மேடம்? சொல்றேன். ச்சே, காலையிலே வர வேண்டிய வேலைக்காரி மத்தியானம் ஆயிப்போச்சு, இன்னும் வரல. வீடெல்லாம் ஒரே குப்பையா கிடக்கு. வந்துட்டா இரு வச்சுக்கிறேன். வணக்கம் மேடம். யாருமா நீ? உங்க வீட்டு வேலைக்காரி. வேலைக்காரியா? என் பேரு பார்வதி மேடம். நான் கமலாக்காவோட பக்கத்து வீடு. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை மேடம்.
அதான் என்ன அனுப்பி விட்டுச்சு. ஏன் இத அவ போன் பண்ணி சொல்ல மாட்டாரா? அவங்களுக்கு வாயில வண்டு கச்சிச்சு மேடம், அதனால பேச முடியல மேடம். சரி சரி சீக்கிரம் பெருக்கி தொலை. வீட்ல ஒரு குப்பை கூட இருக்க கூடாது. லஞ்சம் வாங்குற புருஷனே ஒரு குப்பை, அவனுக்கு சப்போர்ட் பண்ற நீ ஒரு குப்பை. இல்ல வீட்ல இருக்கிற குப்பை பெருசா போச்சா? என்ன யோசிச்சு நிக்கிற? போ போய் பெருக்கு போ. சரி. அந்த பொண்ணை காணோம். ஏய், இங்க என்ன பண்ற? சுத்தம் செய்ற மேடம். உள்ள ஒரே அழுக்கா இருக்குது. அது எதுக்கு நீ திறந்த? மேடம், நகைய கிகைய எடுத்துருவேணும்னு பயப்படுறீங்களா? உங்க வீட்டுக்காரரு யார் மேடம்? கமிஷனர். என்ன என்கவுண்டர்லயே போட்டுற மாட்டாரு? ஆமாமா. எப்படி நகைய வெளியிடுது? இந்த வீட்ல லட்சுமியே குடியிருக்கிறா. தங்கம் வெள்ளின்னு கூச்சு வச்சுக்கிறீங்க. வெள்ளியா? என்கிட்ட வெள்ளியே கிடையாது. ஐயோ இல்ல மேடம், உள்ள வெள்ளி இருந்துச்சு. அட நீ வேற, என் கால் கொலுசு கூட தங்கம் தான். ஆமா, நீ இப்படி வா. இங்க பாரு, வெள்ளி எங்க இருக்கு? தங்கம் வெளியே வந்துச்சுல, இனிமே பாரு ஆட்டத்தை. ஒட்டேங்கப்பா, இப்பவே மகாலட்சுமி மாதிரி இருக்கிறீங்க. இந்த நகையெல்லாம் போட்டா மெகாலட்சுமி மாதிரி ஆயிருவீங்கல்ல மேடம்? அடடா, ஆரம் கண்ண பறியுதே. ஒரு 10 பவுன் இருக்குமா மேடம்? 10? 60 பவுன். 60? ஏய், வாய் மூடு. உள்ள ஈ போயிட போகுது. மேடம், ஒரே ஒரு தடவை இந்த ஆரத்தை கழுத்துல போட்டு கட்டுறீங்களா? உங்க அழக நான் பாத்து ரசிக்கிறேன். ஐயோ மேடம், அடடா, அழகோ அழகு. இப்படியே ஃபங்க்ஷனுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா அல்லோ. நீ சொல்லுமா, என் கொழுந்தன் கல்யாணத்துக்கு இத போட போறேன். என் மாமியாரும் கொழுந்தியாரும் வயிறு எரிஞ்சு சாக போறாங்க. மேடம், இந்த ஆர்த்தி எங்க மேடம் வாங்குனீங்க? கோல்டு ஜுவல்லரியில. ஐயா, அங்க என்னத்துக்கு மேடம் வாங்குனீங்க? அது ஃப்ராட் கிடையாச்சே. ஏன் அப்படி சொல்ற? கோல்டுல வாங்குற நகையெல்லாம் அறக்க வச்சு ஏமாத்துறாங்க மேடம். அது எனக்கு நல்லாவே தெரியும். தெரியுமா? அவர் பண்ற ஃப்ராட என் வீட்டுக்கார் கண்டுக்காம இருக்கிறதுக்காக தான் நகைக்கடை ஓனர் குருதாஸ் இது எங்களுக்கு கிஃப்டா கொடுத்தாரு. அரக்குலாம் கஸ்டமருக்கு தான். எங்க கிட்ட அதெல்லாம் பண்ண முடியுமா? என் வீட்டுக்காரு கமிஷனரு. அடேங்கப்பா, உங்களை சூதுவாது தெரியாம வளர்த்துட்டாங்க மேடம். உங்க வீட்டுக்காரரு வெறும் கமிஷனர் தான். ஆனா ஆனானப்பட்ட அமைச்சருக்கே ஆப்பசிட்டாங்க தெரியுமா? என்ன சொல்ற? ஆமா மேடம், அமைச்சர் குத்த இலவச திருமண தாலியிலேயே பாதி அறக்க வச்சிட்டான் அந்த குருதாஸ்.
2 பவுனு தாலிகை அப்படின்னா உங்க 60 பவுனு ஊஹூ தான் மேடம். நல்லா தானே இருக்கு, நீ சொல்ற மாதிரி இல்லையே. மேடம் வெளியில தான் தங்கம், உள்ளெல்லாம் அருகுதான். நம்ம வேணா செக் பண்ணி பார்த்துடலாமா? எப்படி? அதுக்கெல்லாம் ஆள் இருக்கிறாங்க மேடம்.